கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய தயவு மற்றும் அவருடைய வெளியேறப்பெற்ற கிருபை நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய உன்னதமான சத்திய பாடத்தை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அன்பின் பரலோக தேவனுக்கு மீண்டுமாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்று கூட கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாக கொடுத்த தெய்வீக பாடத்தை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்துன்னு வருகிறோம். அதற்காக தேவன் மிகப்பெரிய தயவு பாட்டுருக்கிறாங்க. ஸோ நம்ம கடந்த வாரத்தில் என்ன பார்த்து முடித்தோம் அப்படின்னு பார்க்கப்படும்போது மத்திய 24ஆம் அதிகாரத்துடைய முழு விஷயங்களும் என்ன பண்ண பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கப்படும்போது அதை தொடர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய சில சம்பவங்கள் இருக்குது. மத்திய 24ஆம் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பேசி முடிச்சிட்டாலும் கூட அடுத்த விஷயங்களும் தொடர்ந்து பேசக்கூடிய சில சம்பவங்களை பார்க்க போகிறோம். என்ன சம்பவம் அப்படி பார்க்கப்படும் போது அடுத்து என்ன பேசுகிறாருன்னா மத்திய 25ல் ஒரு நிறைய பேரபிள் பேசியிருப்பாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இது நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கப்படும் போது இந்த ஒரு ஊமை பார்க்கப்படும் போது எதோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையோடு சம்மந்தப்பட்டிருப்பதனால தான் நம்ம இந்த ஊமையை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோன்னா 1000 years உள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இது முழு அதிகாரத்தை முடித்து அடுத்த அதிகாரம் தொடங்கப்படும் போது அதே சம்பவத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பேரபிள் என்ன பார்க்கப்படும் போது த வைஸ் அண்ட் ஃபூலிஷ் வர்ஜின், அதாவது புத்தியில்லா கன்னிகை. அந்த ஊமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் இல்லையா, இது 10 கன்னிகை ஊமைகளும் சொல்லுவோம். ஸோ நம்ம பார்க்கப்படும் போது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத பட்டுனா ஊமையை குறித்து நம்ம கர்த்தர் இயேசு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது குறித்து என்ன சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கப்படும் போது அதுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவ பட்டினா 2ஆம் வரை குறித்தான ஒரு மகத்துவம் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அது சம்மந்தப்பட்டு தொடர்ந்து வரதுனால என்ன பண்ண போகிறோம், இந்த பாடத்தை பார்க்குறோம். இது எந்த காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி பார்க்கப்படும் போது சுவிசேஷ காலப்பகுதியில் கடைசி நடக்கக்கூடிய சம்பவங்கள். அது யாருக்கு பற்றிய பழக்க போகுதுன்னா பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். இப்போ இந்த பாடத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தான். அப்போ நாம் ராஜ்யத்தினுடைய கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்ந்து கொண்ட நமக்கு இந்த அறுவடை சத்தியங்கள் இந்த 10 கன்னிகை ஊமைகள் மூலமாக கர்த்தர் இயேசு சொல்லிட்ட அநேக விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அது இன்றைக்கு யாருக்கு பாடமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக கூட காணப்படுறது நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஏன் அப்படி பார்க்கப்படும் போது ஏன் இயேசு கிறிஸ்து அநேக ஊமையில் இருக்கும் பொழுது இந்த ஊமை மட்டும் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முழுக்க பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து சம்மந்தப்பட்ட ஊமையாக இருக்குது. ஏன் நம்ம இந்த ஊமை மட்டும் இயேசு கிறிஸ்து பேசணும் அப்படின்னு கேள்வி எழுப்போம்னா என்னவா இருக்கும், வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணவாளன் வரார். அப்போ யாரை மீட் பண்ண வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா மணவாட்டியை பார்க்க போகிறாங்க. அப்போ மணவாட்டியை குறித்து பேசப்படும் ஊமை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 கன்னிகை ஊமைகள். அப்போ அந்த ஊமைக்குள்ள இருக்கிற மணவாட்டியை குறித்து யார் மீட் பண்ண போகிறாங்க ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ராஜாவாக வராரு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அவர் யாருன்னு பார்த்தோன்னா மணவாளன். அப்படின்னா கல்யாணத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பர்பஸ் வராங்க, இயேசு கிறிஸ்து வராங்க. வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படி பார்க்க போகிறது தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதை குறித்து வசனம் வாசிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மத்திய 25ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6 வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6ஆம் வசனம். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஸோ இங்கே பார்க்கும்போது அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு, அப்போ யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது மணவாளன் வருகிறார். அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்குது. அப்படின்னா மணவாளன் வரார், அவருக்காக எதிர்கொண்டு போக புறப்பட்டன்ற வார்த்தை பதிவு பண்ணப்பட்டிருக்கு, ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இந்த வசனம் கவனிக்கும் போது நடுராத்திரியிலே இதோ மணவாளன் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஸோ 2 வசனத்தை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை அடிப்படையை கொண்டு தான் என்ன பண்ண போகிறோம், முழு பாடத்தை பார்க்க போகிறோம். 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட, அப்படின்னா அவங்க புறப்பட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றது சொல்லப்படுது. அடுத்து 6ஆம் வசனம் பார்க்கும் பொழுது மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அப்போனா இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா இன்னும் போகலை, இனிமேல் தான் போக போகிறாங்கன்றத வசனம் பதிவு பண்ணுது. ஒரே சீக்வன்ஸ் தான், ஆனால் வசனம் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். அப்போனா முதலாம் வசனம் பார்க்கப்படும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இதை ஜேர்னியை தொடங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. 6ஆம் வசனம் பார்க்கும்பொழுது எதிர்கொண்டு இன்னும் போகலை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது என்ன பண்ணுது, குறிப்பிடப்படுது. அப்படின்னா எதிர்கொண்டு போக புறப்பட்ட அதையும் பார்க்கணும். எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னா ரெண்டுமே இதை அடையாளப்படுத்துதுன்னா
2 விதமான ஆட்டிடியூட் அதை அடையாளப்படுத்துது. நம்ம இதெல்லாம் பண்ண போனால் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி பார்க்கப்படும் போது ஃபஸ்ட்டு வாசனம் மீண்டும் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பாருங்க, அப்பொழுது அப்படின்னா கேள்வி நமக்கு தெரியும். எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு காலப்பகுதி, எந்த காலப்பகுதி, எந்த நேரம், எந்த சூழ்நிலை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த காலப்பகுதியில் தான் பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்ட புறப்பட்ட 10 கன்னிக்கு உண்மையாக இருக்குது. அப்படின்னா இது எந்த காலப்பகுதியில் புறப்பட ஆரம்பித்தாங்க? அந்த 10 கன்னிகைகளும் எந்த காலப்பகுதியாக இருக்கும்? நம்ம இதற்கு கண்டினியூவாக கிளாஸ் கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த 10 கன்னிகளுமே அப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னா ஒரு டைம் இருக்குது, ஒரு காலப்பகுதி இருக்குது. எந்த காலப்பகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஆங்கிலத்தை பார்ப்போம் தென் அப்படின்னா அப்பொழுது ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எப்பொழுதுன்னு பார்க்கும்பொழுது இதை கெஸ் பண்ண முடியுதா? இப்போ அவங்க ஆரம்பிக்கிறது தீவெட்டில் பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட எந்த டைமில் பார்க்குறோம்? எந்த டைம் பார்த்தோன்னா ஹார்வெஸ்ட் டைம், அறுவடையின் காலப்பகுதியில் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கப்படும் போது தன்னுடைய தீவெட்டி பிடித்து என்ன பண்ணுறாங்க? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுறாங்கன்றதை பார்க்குறோம். ஏன்னா இந்த ஊமை எந்த காலப்பகுதியில் இருந்து ஆரம்பமாகிறது, அதாவது 10 கன்னிகள் உள்ள புறப்பட்ட காலப்பகுதி எது அடையாளப்படுத்துன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எந்த காலப்பகுதி தெரியாமல் என்ன பண்ண முடியாது. இந்த புறப்பட்டு போனதும் அடுத்து புறப்பட்டு போக ஆரம்பிங்க சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வாசனை பார்க்குறோம், 1ஆம் வாசனை விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். அறுவடை கால சத்தியங்கள் அது மத்தியில் என்ன பண்ணுறாங்க? அவங்க புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படி பார்க்கப்படும் போது இதை கண்டுபிடிக்குன்னா நம்ம ஒரு ப்ராஃபஸி ஒரு புத்தகம் பார்த்துருக்குறோம். அங்கே போனாக்கா தெரியும் எந்த புத்தகமாக இருக்கும் அது. வெரி குட். தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய விஷயங்களை போனாக்கா என்ன கண்டுபிடிப்பேன்னா அங்கே எந்த காலப்பகுதியில் கரெக்டாக இந்த 10 கன்னிகைகள் தங்களுடைய தீவெட்டியை பிடிச்சு கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுற காலப்பகுதி எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறோன்னா இதில் கண்டுபிடிக்க போகிறோம். அவர் வசனம் மட்டும் வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். பாருங்க, தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், என்ன உண்டாகும்? அறிவி பெருகி போகும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா முடிவு காலத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்துக்கும் நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, அந்த வசனத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா அதுவும் முடிவு காலத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு, அறுவடையுடைய முடிவு காலம். இங்கே பார்க்கப்படும் போது இங்கே ஒரு முடிவு காலம். இது எந்த முடிவு காலம் ஞாபகம் இருக்கா? எந்த முடிவு காலம்? பாழாக்கு அறுவப்பினுடைய முடிவு காலப்பகுதி. முடிவு காலம் சொல்லும் போது எந்த வருஷம் ஞாபகம் வருதா? ஓகே, வெரி குட். 1799. அப்படின்னா இதில் தான் இதோடைய ப்ராஃபஸி நிறைவு பெறுது. 1799 பாழாக்கு அறுவப்பு முடிவு காலம் முடியுது. ஸோ அப்போ என்ன பண்ணதுன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நெப்போலியன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போப்பை அரெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஏறக்குறைய கிமு 539 1799 வரைக்கும் ஏறக்குறைய 1760 வருஷம்னா ஆயிடுச்சுங்க. வேதாகம் மறைக்கப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வெளிப்பாடும் கிடைக்கல. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் இருந்ததுனால எதுவுமே வெளியாக்கப்படலை. இதுக்கப்புறம் நெப்போலியனுக்கு அப்புறம் என்ன பண்ணப்படுதுனாக்கா வேதாகமங்கள் சத்தியங்கள் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியம் எப்போ வெளியே ஆக்கப்படுதுன்னா 1799 வரைக்கும் வெளியே வர ஆரம்பிக்குது. நமக்கு தெரியும் அநேக வேதாகம சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போனா சத்தியம் மேலே நோங்கி வர வர என்ன ஆகுதுன்னா அநேக என்ன பண்ணாங்க, தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக சத்தியத்தை உள்ள கட்டுப்படுத்தாங்க இல்லையா, அது எல்லாம் மாற்றப்பட்டு வெளியாக்கப்பட்ட உடனே சத்தியத்தை அநேகம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய உள்ள டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் படிக்கும் போது ஆரம்பிக்கப்பட்டவங்க தான் யாரும் பார்த்தோன்னா இந்த 10 கன்னிகைகள். நான் பார்க்குறோம் 10 கன்னிகளும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்குமே. அப்படின்னா சத்தியம் வெளியாக்கப்பட்டுடுச்சு. ஆக்கப்படுறதுக்கு அப்புறம் தேவனுடைய பிள்ளைகள்லாம் பண்ணாங்க, அதை படிக்கிறது ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டி ஆரம்பிக்கப்படும் போது தான் அவங்களுடைய இதை ஆரம்பிக்கிறாங்க, தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த விஷயம் பார்க்குறோம். அதை எது அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த 10 கன்னிகை ஊமைகள்னு பார்க்கும்போது
அவங்களுடைய கையில் என்ன இருக்குது? 10 பேர் கையிலுமே விளக்கு இருக்குது. அப்படின்னா அந்த விளக்கு எது அடையாளப்படுத்தும் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், உமது வசனமே சத்தியம், அப்புறம் தை வேர்ட் இஸ் அ lamp அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ட் டு மை ஃபீட். சங்கீதத்தில் படிப்போம் இல்லையா, உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்படின்னா இந்த சத்தியங்கள் எப்போ வெளியரங்கமாக ஆக்கப்பட்டுச்சோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகுதுன்றத பார்க்குறோம். ஏன் காரணம்? அவங்க எல்லாம் வேதாகமத்தை எப்போ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. யாருக்குன்னா 10 கன்னிகளும் கிடச்சிச்சு. ஆனால் ஒரு கேள்விங்க, இந்த 10 பேருமே எதை குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க பிரதர் அப்படின்னு கேட்கும் போது நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை குறித்து முழுமையாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பே அதை தான். ஏன்னா பாருங்கள், பாழாக்கு அறுப்பு துவங்கினது முதல் முடிக்கிற வரைக்குமே சத்தியம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ நெப்போலியன் மூலமாக வெளியாக்கமாக கொண்டு வரப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் சத்தியங்கள் வெளியாக்கப்பட உடனே தேவனுக்கு நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. முக்கியத்துவமாக எது காமிச்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து பற்றின 2ஆம் வருகை குறித்து முழுமையாக படிக்க ஆரம்பித்தாங்க. எப்போ பார்க்கப்படும் போது 19th century இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்க என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து முழுமையான ஒரு அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்கப்படும் போது இந்த இடத்துல சில விஷயம் நடக்குது. படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர்? 10 கன்னிகளுமே இருக்கிறாங்க, அவங்க கையில் தீவட்டி இருக்குது, எல்லாமே இருக்கலாம், படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயம் மாற்றப்படுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசுக்கு சொல்கிறாங்க, மத்திய 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 3ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. 4ஆம் வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். பாருங்க, 10 பேருமே ஆராய்ச்சி பண்ண உள்ள கடந்து போனாங்க. ஆனால் இப்போ அடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கர்த்தர் இயேசு பதிவு பண்ணுறாங்க. அங்கே 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள்ன்றத பதிவு பண்ணுறாரு. ஏன்னா புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட என்ன எடுத்துன்னு போல எண்ணெய் கொண்டு போகலாம். எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டாங்க, விளக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. விளக்கு என்ன தேவைப்படும்? எண்ணெய் தேவைப்படும், எடுத்துன்னு போல. அப்போ புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகள் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போய் 2 பேரோட வித்தியாசம். 10 பேருமே காமனாக சத்தியம் கிடைக்குது, ஆராய்ச்சி பண்ணுறாங்க, புரிந்து கொள்கிறாங்க. முக்கிய சத்தியம் பார்க்கப்படும் போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அடுத்து இயேசு சொல்கிறாங்க 2 பேரோட வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அப்போனா 10 கன்னிக்கு உண்மையில் பார்க்கப்படும் போது இந்த வசனங்கள் யாரை அடையாளப்படுத்த பார்க்கப்படும் போது 10 கன்னிக்கு யார் அடையாளப்படுத்துனா யாருக்கு கிடைக்கும் தெரியுங்களா? வேறு யாருமே கிடையாது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்களா மட்டும்தான் அந்த உண்மை சத்தியம் பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் 10 கன்னி கோமிகளை வர மாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து யாரை பற்றி தெளிவாக பேசிட்டுருக்கிறான்னா அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பேராபிளில். ஏன்னா பார்க்கப்படும் போது இந்த குழுக்களாக என்ன பண்ண போகிறாங்கன்னா பிரிவுக்கு காரணம் கண்டுபிடிக்க போகிறோம். 10 பேர் இருக்கிறாங்களே, இந்த 10 பேர் ஏன் 2 பிரிவாக காணப்படுது? ஃபஸ்ட்டு அழைக்கப்படும் போது 10 பேருமே கன்னிகைகள் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 10 பேருமே கன்னிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2 பேர் கன்னிகைக்குள்ளே 2 செப்பரேஷன் காணப்படுது, வித்தியாசம் காணப்படுது. என்ன அப்படின்னு பார்க்கப்படும் போது பாருங்கள், 10 பேருமே என்ன பண்ணாங்க? நல்லா சத்தியம் கேட்டாங்க. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புத்தி உள்ளவர்கள், இவங்க புத்தி இல்லாதவங்க எப்படி பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன குறையப்பட்டுடுச்சு? இது மாற மாட்டேன். சரி, ஓகே. என்ன குறைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் குறைப்பட்டதுனால இவங்க புத்தி உள்ளவர்களாகவும் காணப்படுறாங்க, ஒருத்தவங்க புத்தி இல்லாமல் காணப்படுறாங்க பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஊமையில் பார்க்கப்படும் போது 2 பேருமே ஒரே காமனாக வராங்க. 10 பேருமே கன்னிகைகள். அப்போ 2 பேரும் எப்போ தான் வித்தியாசம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் எண்ணெயில் வித்தியாசப்படுது. 2 பேருக்குலாம் இருக்குது, விளக்கு இருக்குது. ஆனால் ஒருத்தங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னா பாத்திரத்தை கூட எண்ணெய் எடுத்துன்னு போகிறாங்க. ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சும்மா போகிறாங்க, எது இல்லாமல் எண்ணெயெல்லாம் போகிறாங்க பார்க்குறோம். அப்படின்னா இந்த 10 கன்னிகை ஊமைகளில் 5 பேர் மாத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம இன்ட்ரோடக்ஷனாக வச்சுப்போம். இப்போது ஒரு கேள்வி, இப்போ ஆரம்பத்தில் 10 பேர்கிட்டுமே என்ன இருந்திருக்கும்? விளக்கு இருந்திருக்கும். அதே சமயத்தில்
என்ன இருந்திருக்கும், அதே சமயத்தில் என்ன இருந்திருக்கும், வெளிச்சம் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில், ஓகேங்களா. ஆனால் இப்போது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க 17-19 அப்புறம் வேதாகமத்தை படித்து புரிஞ்சுட்டாங்கல்ல, அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தெளிவாக கையில் விளக்கும் இருக்குது, எண்ணெயும் இருக்குது, வெளிச்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எப்போன்னா வேதாகமத்தை நல்லா ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்கிற அடிப்படையில். ஏன்னா ஆரம்பத்தில் பார்க்கும்போது 10 கன்னிகளும் விளக்கு இருந்துச்சு. அப்போ நன்றாக என்ன பண்ண எரிய வச்சாங்க. எப்போ பார்க்கப்படும் போது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை கொடுத்த சத்தியத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். அப்போது இவங்களுக்குள்ளே எப்படி தான் அந்த சப்பரேஷன் காணப்பட்டுச்சுன்னு அடுத்த கடத்தில் போகும்போது ஒரு வசனம் வாசிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாசிக்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மடக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். பாருங்க, 10 கன்னிகள் கையிலுமே, அவங்க கன்னிகள் தான் ஃபஸ்ட்டு 10 பேர் கையிலுமே தீவட்டி இருக்குது, விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது. இயேசு கிறிஸ்து சத்தியம் முழுமையான பண்ணுறாங்க, புரிஞ்சுட்டு வராங்கன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்போ 2 பேரும் செப்பரேஷன் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனம் பதிவு பண்ணுது, மணவாளன் வர தாமதித்த போது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா. ஆராய்ச்சி பண்ணும்பொழுது ரொம்ப எதிர்பார்த்து காணப்பட்டாங்க, வந்துடுவார் என்ற அந்த எண்ணம் ரொம்ப லேட்டாக ஆகும்போது அவங்க எல்லாரும் ஆகிட்டாங்க நித்திரை மயக்கம் அடைந்து. யார்? 10 பேரா 5 பேரா? இல்லை, 10 பேருமே தான். ஃபஸ்ட்டு வசனத்துக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்ருக்கோம், 6ஆம் வசனம் போல், ஓகேங்களா. 10 பேரும் ஆகிட்டாங்க, சோறுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த மயக்கம் அடைந்து நித்திரைக்குள்ளே போகிறது எது பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய சோர்வு. வருவார் எதிர்பார்த்து அவளை காத்திருந்து வரல, எப்படி இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் காணப்படும் இல்லையா. அதுக்குள்ளே போயிட்டாங்க. இது யாருக்கு முழுக்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மூவ்மெண்ட் தெரியுங்களா, வில்லியம் மில்லர் இருக்கார் இல்லையா, அவருடைய விஷயங்களில் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணார். எதை குறித்து பார்க்கப்படும் போது நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து முழுமையாக என்ன பண்ண ரொம்ப ஸ்டடி பண்ணி ஆரம்பித்தார். அதுவும் எங்கெல்லாம் போய் எடுத்து பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெளிலெல்லாம் போகலை, டேனியல் புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக படித்து கிரகித்து நல்லா ஸ்டடி பண்ணாங்க. ரொம்ப அழகாக கொண்டு போனார். கொண்டு போய் நிற்கும் போது சில மிஸ்டேக் பண்ணிட்டார். என்னத்தை சொல்கிறாங்களா, முதல் மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி வருவார்ன்ட்டு பதிவு பண்ணிட்டார். நல்லா ஸ்டடி பண்ண வில்லியம் மில்லர் வேதாகம் ஒப்பிட்டு பார்த்து நல்லா படித்து நல்லா ஸ்டடி பண்ணாங்க. ஆனால் என்ன ப்ரிடிக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாம்சிக ரீதியாக காணப்படும்னு பதிவு பண்ணிட்டாரு. அதே சமயத்தை பார்க்கும்பொழுது எப்போ நடக்கும் பார்த்தாருன்னா, 1843 வந்துருவார். உலகத்துக்கு மிகப்பெரிய முடிவு நடந்துடும். யார் கிறிஸ்துவ விசுவாசித்தார்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாம்சத்தில் வந்து இயேசு அப்படியே கொண்டு போடுவாங்கன்றத பதிவு பண்ணியிருக்கிறார். இதை கேட்டு அநேக மக்கள் விசுவாசித்திருக்கிறாங்க. ஏன்னா அப்போது சத்தியம் பாருங்கள், ஒரு காலப்பகுதிக்கு அடக்கப்பட்ட சத்தியங்கள் வெளிவந்த உடனே முழுக்க 2ஆம் வருகை குறித்து ரொம்ப படிக்க ஆரம்பிக்கப்படும் போது இவர் பேச அநேகம் விசுவாசம் வச்சாங்க. சத்தியம் அந்த அளவுக்கு தெளிவாக இருந்துச்சு. அதை விசுவாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்கள் நம்ம கூட்டம் கூட்டிட்டாங்க சத்தியத்துக்காக. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க, ரொம்ப வைராக்கியமாக காத்துருக்காங்க சொல்கிறத கேட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவார்னா பண்ணி போயிட்டு ரொம்ப ஏகமானதாக காத்திருந்து தான் ஆயிடுச்சிங்களா, கடைசியில் தான் வரல. இயேசு கிறிஸ்து வரலன்னொன்னே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் காணப்பட்டுச்சு சபையாக இருக்குது. அதான் பார்க்குறோம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் 10 கன்னிகைகளுமே ஆரம்பத்தில் எடுத்து புறப்பட்டு வந்துட்டாங்க. ஆனால் 2ஆம் வருகை ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி வருவார் எதிர்பார்த்த விஷயம் வராததுனால, லேட்டாக ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே போயிட்டு ஒரு சோர்வு வந்ததுங்களா. அவ்வளோ ஆர்வமாக காத்திருந்த ஒரு விஷயத்துக்காக வரல, எப்படி இருக்கும், ரொம்ப மனசோர்வு ஏற்பட்டுச்சு. அப்படி காணப்பட்டாங்க. ஆனால் ஒன்று, மணவாளன் தாமதிச்சாரா? மணவாளன் வருவதற்கு முன்னதாக யார் ப்ரிடிக்ட் பண்ணிட்டா? இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த டைம் இந்த வருஷம் வருவார் மாம்சத்தில். இவங்க தான் முந்திக்கினாங்களே தவிர அவர் தாமதம் பண்ணலை. அவர் எப்போ வருவார்னு சரியாக துல்லியமாக குறிப்பிட்ட டேட்டில் வந்துட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வரத்துக்கு முன்னதாகவே முடிவு பண்ணிவிட்டு மாம்சத்தில் வருவார், இந்த வருஷத்தில் வருவாங்க, உலகத்துக்கு மிகப்பெரிய முடிவு கட்டப்படும், நாம் என்ன பண்ணலாம், பரலோகத்து போல. இவங்க தான் முந்திக்கினாங்களே தவிர அவர் தாமதம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா கன்னிகையுமே ரொம்ப நித்திர மயக்கத்தில் போயிட்டாங்கன்னா சோர்வுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அது எழுந்து பிரகாசிக்க முடியல. 2ஆம் வருகை குறித்து ரொம்ப ஆவலாக காத்திருந்து கேட்டு விசுவாசித்து வைராக்கியத்தில் இருக்கும்பொழுது டக்குன்னு எதிர்பார்த்த விஷயம் நடக்க எப்படி இருக்கும், அந்த ஒரு மனமாற்றங்கள் ஏமாற்றத்துக்குள்ளே போனவொடனே அடுத்த கடத்தம் ஏந்து பிரகாசிப்பதற்கு ஒரு விஷயம் தெரியல அவங்களுக்கு.
ஏன்னா வில்லியம் சொல்ல எல்லா விஷயம் பார்த்து கேள்விப்பட்டு நடக்கலன்னு உடனே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். கிரேட் டிசப்பாயின்மெண்ட். அது அவங்களாம் அங்கீகரிக்கவே முடியல. அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் என்னாச்சுங்க, ஃபெயிலியர் ஆனதுனால திரும்பி அந்த 2ஆம் வருகை சத்தியத்தை ஏந்து பார்ப்பதற்கு அவங்களுக்கு முயற்சி எடுக்க முடியல, தூங்கி விட்டார்கள். இப்போ அவங்க இதான் பார்க்குறோம், தூங்கிட்டாங்க இல்லையா? அப்படி தூங்கின அவங்கள நம்ம ஆண்டவர் இயேசு விட்டுருவாரா? என்ன பண்ணுவாருங்க, தட்டி எழுப்பணும். அப்போ இந்த விஷயங்கள் நடக்காதது எங்கே படிப்போம் நம்ம? வில்லியமில் கண்டுபிடிச்சார் இல்லையா? இந்த விஷயங்கள் வந்து இந்த வருஷத்தில் நடக்கும்ன்றது அவர் கண்டுபிடிச்சார். எதை வச்சு படித்தார் அவர்? எந்த புத்தகம்? தானிய புத்தகம். அப்போ அதுக்கு நம்ம வருஷம் போட்டிருப்போம் இல்லையா? ஒரு 3 வருஷம் சொல்லுவோம் பாருங்க. என்ன வருஷம்? 1260 வருஷங்கள். அடுத்து அவர் முக்கியமாக கண்டுபிடிச்சது 1290 நாட்கள் செல்லும். அடுத்த வருஷமா 1335 வருஷம் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஆனால் 1290 வரைக்கும் செல்லும். அங்கே பாக்கியம் எதுவும் போகும் தான் போட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்களா? இயேசுக்கு 2ஆம் வருகை எப்போ வரும்? மாம்ச பிரகாரம் வரும். இந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இப்போ கேள்வி, பாழாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட டேட் எப்போ? 539. எப்படி நிறைவு பெற்றுச்சு? 799. இப்போது 1829 கணக்கு போட்டிருக்கு இல்லையா? இது எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? ஏன்னா 1290 வருஷம் செல்லுனார் இல்லையா? அப்படின்னா பாழாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட டேட் என்ன பார்க்குறோம்? 539. ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? ப்ளஸ் பண்ணி கூட்டம் என்ன வரும்? இந்த வருஷம் வரும். அப்போ இவங்க ப்ரிடிக்ட் பண்ணது சரியா தவறா? தப்பு. ஏன்னா அதோடு என்ன பண்ணிட்டாருன்னா கண்டுபிடிக்கிறதுனால தான் வசனம் தெளிவாக இருக்குது. அது வரைக்கும் செல்லுமே தவிர பாக்கியவான்லாம் யாருமே இல்லை. அப்போனா இது ஒரு பார்ட். அப்போனா அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறோம், 1330 வருஷம் காத்திருக்கணும். அப்படின்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் யாரெல்லாம் காத்திருந்தாங்களோ அவங்க தான் பாக்கியவன்ற வசனம் குறிப்பிடுது. அப்படின்னா இந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எதை பண்ணிக்கும்? எந்த வருஷம் வரும்? இந்த 1335 வருஷம் நிறைவு பெற்ற பிற்பாடு காத்து சரி பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே பாழாக்கு மறுவறுப்பு கிபி 539 எதை கூட்டணும்? கூட்டம் என்ன வரும்? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவ தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா முதலாம் டைமில் பார்க்கப்படும் போது யார் சொல்லியிருக்காங்கன்னா வில்லியம்ல பேசியிருக்கிறார். இந்த வருஷத்தில் எக்ஸாக்டாக முடியும், சபை எடுத்துக்கொள்ளப்படும், மாம்சத்தில் வந்துடுவாங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கு முடிவு கட்டப்பட சொன்னார். அது என்ன ஆச்சுங்க, மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே போயிடுச்சுன்னு பார்த்தோம். அடுத்து பார்க்கப்படும் போது இந்த வருஷத்தை கண்டுபிடிச்சி சரியாக கரெக்டாக 1874 தான் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரும்னு சொன்னது யார்? ஃபஸ்ட்டு சொன்னது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு கொண்டு போய் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க, ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாம்சத்தில் வருவார், டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் வசனம் பார்க்கப்படும் இல்லை, செல்லும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வசனம் வச்சு கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த உலகத்துக்குமே எக்காலத்தை வெளிப்படுத்தி காண்பித்தவர் ஒருவர் நமக்கு தெரியும். நம்முடைய 7ஆம் தூதன் இப்போனா இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார்ன்றதை யார் ஊதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பு சகோதரன் அப்படி இருக்காங்க, ஊதிருக்காங்க தெரியும். எப்படி ஊதினாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவர் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இங்கே பார்க்கப்படும் போது எப்படி ஊதினார் வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் பாருங்க. நடுராத்திரியிலே, மிட் நைட். நாம் நினைக்கிற மாதிரி மிட் நைட் 12 o'clock இருக்கு இல்லையா? அதை பற்றி இங்கே பேசப்படலை. அந்த மிட் நைட் எது அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அந்த நடு ராத்திரி எங்கே நடந்துச்சு அந்த இடத்துல தான் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு தெரியும் சிருஷ்டிப்புடைய வாரங்கள் நமக்கு தெரியும். நம்ம எத்தனை வாரத்துக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? 6ஆவது வாரத்துக்குள்ளே 7ஆவது வாரத்தில் காணப்பட்டிருக்கிறோம். அந்த வருஷமே எப்படி சொல்லுவோம்? 7000 வருஷம் சொல்லுவோம், கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போது எத்தனாயிரம் வருஷம் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும்? மொத்தம் 7000 வருஷம் சொல்லிட்டோம். இப்போ எத்தனாயிரம் வருஷம் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம்? 6ஆவது வருஷம் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? அப்படின்னா எப்போ எந்த வருஷத்தில் முடியுது 6ஆவது வருஷம்?
6 வருஷம் முடிஞ்சிச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்து தான் ரீகால் பண்ணுறோம். 6 வருஷம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்துட்டோம். எந்த டேட்டில் வந்து முடியுது? 1874 6 வருஷம் முடியுது. அப்போ 7,000 வருஷம் இருக்கு இல்லையா, 1000 இயர்ஸ். அது எப்போ ஆரம்பிக்கணும்? அது 1874 பண்ணோம். 7வது வருஷம் ஆரம்பிக்கணும். அது மொத்தமாக கூட்டும் போது என்ன வரும்? நமக்கு 7000 வருஷம் வரும். ஓகேங்களா? நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ 6 வருஷம் எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 1874 முடியுது. 1000 இயர்ஸ் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா அது 1874 ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு தான் பார்க்குறோம் நம்ம 1000 ஆண்டு அரசாட்சின்னு பார்க்குறோம். மொத்தம் கூட்டினா 7000 வருஷங்கள் தெரியும். இப்போ நம்முடைய கேள்வி, இந்த ஒரு காலப்பகுதியில் நடுராத்திரியில் இதோ மணவாளன் சத்தம் கிடைச்சு இல்லையா, எந்த டைம் பீரியடில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மிட் நைட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். எங்கே? தெரியல. எங்கே தெரியுங்களா? எங்கே? 1874 தான். 6 வருஷம் முடிஞ்சது இல்லையா, முடிஞ்சு 7வது ஸ்தாபிக்கப்படுது இல்லையா, அந்த ஒரு நைட்டு, அந்த ஒரு டைம் தான் பார்க்கணும். தேவிக்கு இடத்துல 7வது 1000 வருஷத்துடைய துவக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 மணி வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மிட் நைட். அதை யார் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, நடுராத்திரியில கண்டுபிடிச்சிட்டோம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாகுது. இங்கே சத்தம் ஆரம்ப சத்தம் கிடைச்சா என்ன சத்தம்? அது ஒருத்தர் பேசினார், சத்தம் கேட்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, சத்தம் கேட்டுச்சு, எல்லாம் நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் எதிர்பார்த்த விஷயம் நடக்காதுன்னா ஆயிட்டாச்சுங்க, சோர்ந்து போயிட்டாங்க, தூங்கிட்டாங்க இல்லையா. இப்போ தூங்கும் போது நடுராத்திரி எப்படி இருக்கும்? சத்தம் கேட்கப்படுது. இப்போ தான் செகண்ட் கம்மிங் வந்துடுச்சு, எழுந்துருங்கன்றார். வில்லைமில்லை பேசினார் இல்லையா, 2ஆம் வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து ஏமாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க, சோறுக்குள்ளே போயிட்டுருக்கிற அந்த சபையின் பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து 87 கரெக்டாக வந்துட்டான்றதை யார் தட்டி எழுப்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தை கேட்டு யார் எழுந்துக்க போகிறப்போ? யார் எழுந்திருப்பாங்க? அந்த 10 கண்ணில் எழுந்திருப்பாங்க. அப்படின்னா வில்லியம்லருக்கு பிறகு சத்தம் உண்டாகும் என்பது எது அடையப்படுதுன்னா, நித்திரை மயக்கத்துக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிற, சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை காணப்படுது. ஏசு கிறிஸ்து வந்துட்டார். வசனம் பார்க்குறோம், இதோ மணவாளன். அப்போ வருவார்னு எதிர்பார்த்தாங்க, வரல, தாமதித்த போது சோர்ந்து போயிட்டாங்க. 2ஆம் விஷயம் பார்க்கப்படும் போது இந்த ரசில் அவர்கள் 1874 தெளிவாக உதித்தாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பாருங்க, 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்படின்னா 1874 தெளிவாக ஊதிட்டாரு. அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பாரம் என்று கெம்பீர சத்தங்கள் எப்போ உண்டாகுதுங்களா? நடு ராத்திரில் உண்டாக்கப்படுது. அப்படின்னா சபைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு காணப்படுது. இயேசு கிறிஸ்து வந்துட்டார் என்ற சத்தம் கேட்கப்படுது. யார் இது வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஊதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தெரியுங்களா? யார் ஊதுனது? வில்லியமில்லரும் எக்காலம் ஊதினார். ஆனால் என்னாச்சுங்க, இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் கலந்து போயிடுச்சு. ஆனால் இப்போது செகண்ட் டைம் துல்லியமாக 1874 இயேசு வந்துட்டான்ற சத்தத்தை என்ன பண்ணியிருக்காங்க? ஊதிருக்கிறாங்க. யாரும் பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம அன்பு சகோதரர் சார்லஸ் டேஸ் ரசில். அப்படின்னா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், துல்லியமாக வேதாகமத்தை அடிப்படையை மையப்படுத்தி தான் வெளியாகப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும் ராஜ்யமும் ஒன்று. இதுக்காகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் 7ஆம் தூதன். அவருடைய பிரதான ஒர்க்கே இதுதான். இயேசு கிறிஸ்து வந்துட்டா எக்காலம் ஊதணும். அப்படின்னா நடுராத்தில் யார் வந்துட்டா? இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க. தூங்கி கொன்ற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அலாட், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்க்கப்படும் போது வந்துட்டார் இல்லையா? அப்படின்னா மீண்டும் வசனம் வாசிக்கலாம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வருகிறாரா வந்துட்டாரா? சத்தம் யார் ஊதினார் பார்க்கும்போது 7ஆம் தூதன் ஊதிட்டாங்க. சோர்ந்து போயிருக்க சபைக்கு
நடு ராத்திரியில் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் சொல்லிட்டாங்க. ஆனால் வசனம் பார்க்க போனால் வருகிறா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம தெளிவாக படிக்கிறோம். இது தமிழில் கொஞ்சம் மாற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தை பார்க்கப்படும் போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம். Behold the bridegroom, he was here. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடினாங்க வந்துட்டார். ஆனால் தமிழில் வருகிறார் சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாங்க? வந்துட்டார். என்ன ஊதுறாருன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கப்புறம் தூங்காமல் விழித்து கொண்டு என்ன பண்ணுங்கள், கெம்பீர சத்தம் கேட்டு எழுந்து பிரகாசிக்குங்க. எதுலேருந்து பார்க்கப்படும் போது சொல்கிறாரு, வெளிப்படுத்த படிப்போம் இல்லையா, சீயோன் குமாரத்திகளே, எங்கேருந்து வெளில வர சொல்கிறாரு, சத்தம் எங்கேருந்து வரணுமா, அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அழைப்பு இங்கே தான் காணப்படுது. ஏன்னா 1874 வந்ததை அறிவித்தது யாருன்னா 7ஆம் தூதன். என்ன சொல்லி கூப்பிட்றாருன்னா, பாபிலோன் மத்தியில் குடியிருக்கிற சீயோனே, அவளை விட்டு என்ன பண்ண, வெளியே வா, உன்னை விடுவித்துக்கொள் தான் சத்தத்தினுடைய துணி நோக்கமே. வந்துட்டான்றதை அறிவிக்க கொடுத்தாச்சு. எங்கேருந்து வெளியே சொல்கிறாருனாக்கா, கெம்பீர சத்தம். இனி அங்கே உங்களுக்கு இடம் இல்லை. எங்கே வரணும், நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட வரணும். அப்படின்னா நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கிறோம், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அப்படின்னா வருகான்னு பார்க்கும்போது வந்துட்டார், அடுத்து பார்க்கப்படும் போது எதிர்கொண்டு போக புறப்படுன்னு சொன்னார்ல, வசனம் பார்த்தோம் இல்லையா. நடுராத்திரி கண்டுபிடிச்சிட்டோம். இதோ மணவாளன், அப்படின்னா இருக்கிற மணவாளன் வர போகிறார்ல, வந்துட்டார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்களா இது, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கன்னா ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படிக்கு எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவன், யார் அது, மத்தேயு 24 படித்தோம் இல்லையா, அது யாருன்னா கரெக்டாக பொருந்து பாருங்கள். எஜமான் வந்துட்டான்ற நியூஸை ரொம்ப துல்லியமாக அறிவிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி. யார் அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தூதன் வெளிப்படுத்தினாங்க. அடுத்த வசனம் பாருங்கள், ஏன் வெளிப்படுத்தினாங்கன்னா, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவன் காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். அப்படின்னா சரியாக பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கும் பார்த்தா சபைக்கு சரியாக சவுண்டு எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. இதோ மனவன் வந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணுங்க, தூங்கிக் கொள்ள வேண்டாம், எழுந்து பிரகாசிங்க, அவருக்கு ஆப்போசிட் போவதற்கு ஆயத்தப்படுங்கன்றார். இதுதான் உண்மையான சத்தம். அப்போ எழுந்தாங்க யாருங்க, 10 கன்னிக்கு அப்போ தான் முழிக்க ஆரம்பித்தாங்க. எழுந்தாங்க. எழுந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயங்கள் பார்த்தேன். எங்கேருந்து வரணும்னு பார்த்தோன்னா, நீ எங்கே குடி கொண்டிருக்கிறையோ அது மிகப்பெரிய ஆபத்து. அங்கேருந்து ஒரு தப்பித்து கொள்ளும்படியாக மிகப்பெரிய அழைப்பு கொடுக்கப்படுது. எப்போ தான் 1874 அப்போ தான் ஹார்வெஸ்ட் டைம் ஆரம்பிக்கப்படுது, சத்தியம் வெளியாக்கப்படுது. அப்போ தான் கேட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க. வாசிக்கலாம் 7ஆம் வசனம். வந்து என்ன பண்றாங்க பார்ப்போம். 7ஆம் வசனம். அப்பொழுது அந்த கன்னிகையில் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ரொம்ப அழகா பாருங்க. அப்பொழுது எப்பொழுது சத்தம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சோர்ந்து போயிருந்தாங்கல்ல, அந்த சோர்ந்து போகிற அப்படிதான் இருக்கிறதுக்கு அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க போறோம், இயேசு 2ஆம் இருக்க போது சோர்ந்து போன இருக்கு, அவங்கள தட்டி எழுப்புறான். நடு ராத்து சத்தம் உருவாகுது, அப்படியே இயேசு வந்துட்டாங்கன்ட்டு. அப்பொழுது சத்தம் கேட்ட உடனே அப்பொழுது அந்த கன்னிகைகள் 10 பேருமே எல்லாரும் எழுந்து தங்கள் தீவட்டிகள் என்ன பண்ணாங்க, அப்போ தான் ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆச்சுங்க, அப்படியே விட்டுட்டாங்க. அதை ஆயத்தம் படுத்தல, எதிர்பார்ப்பு இல்லை, ஏன்னா வழிநடத்தக்கூடிய எந்த விஷயமும் இல்லை, சோர்வாயிடுச்சு. இப்போ சரியாக சத்தியம் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறோம் எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 7ஆம் எக்காலம் ஊதப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விழிப்பாக காணப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஏந்ததுக்கப்புறம் தெளிவாக மீண்டும் என்ன பண்ணுறாங்களா, ரொம்ப டீப்பாக சின்சியராக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறித்து பார்க்கப்படும் போது 2ஆம் வரை சத்தம் கேட்டாங்க இல்லையா, கேட்ட உடனே ரொம்ப டீப்பாக ஆழமாக சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணக்குள்ளே போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், தவறான முரண்பாடுள்ள கருத்துக்கள்லாம் பண்ணாங்க, கிள்ளி எறி ஆரம்பித்தாங்க. அடுத்து பார்க்கப்படும் துணிகரமான செயல்பாடுகள், அவன் நம்பிக்கைகள், தேவையில்லாத பழைய விஷயம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. எப்படி, சத்தியம் உள்ளே போனதுனால அவங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படின்னா பழைய முறைமைகள், பழைய விளக்கங்கள், பழைய அணுகுமுறைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவன் நம்பிக்கையில் அவற்றுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க, 10 பேருமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அப்படி எப்படி கட் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, எங்கள் கிட்ட இப்போது என்ன இருக்குது,
சத்தியம் உள்ளே இருக்கிறதுனால என்ன ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவையில்லாத விஷயம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்ற கால சத்தியம் அவங்களுக்குள்ளே போன உடனே அதுக்கு ஏற்றாற்போல் தங்களை வடிவமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ தான் பண்ண போகிறோம், ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை கொடுக்க போகுது, டர்னிங் பாயிண்ட். 10 கன்னிக்குமே விழிப்பாயிட்டாங்க. 1874 இயேசு வந்துட்டாங்க, தெரிஞ்சிருச்சு, சத்தம் கொடுக்கப்பட்டுடுச்சு, எழுந்துட்டாங்க. ஆனால் எழுந்து அவங்க தான் சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சு நடக்கிறது அந்த ப்ராசஸில் சில மாற்றங்கள் காணப்படுது. இங்கே தான் பார்க்குறோம். வசனம் வாசலாம் மீண்டும் 25:8-9. மத்தேயு 25:8 முதல், புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்கள் என்றார்கள். பாருங்க, 2 பேருக்குமே காமனாக சத்தம் கேட்கப்பட்டது. விசுவாசித்தாங்க, சத்தியம் ஏற்ற சத்தியம் கொடுக்கப்பட்டாச்சு, உள் வாங்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிக்க ஆரம்பிச்சு ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் மத்தியில் சில வேறுபாடு காணப்படுது. அந்த 10 கண்ணில் பார்க்குறோம், புத்தி இல்லாதவர்கள் புத்திகளை பார்த்து என்ன கேட்குறாங்களா, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. அடுத்து பாருங்கள், எங்களுடைய தீவட்டிலாம் அணைஞ்சு போக போகுது, ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்க, ஷேர் கேட்குறாங்க. யார்? 5 பேர் எப்படி இருக்கிறாங்க, புத்தி உள்ள கன்னிகை. 5 பேர் என்ன பண்ணுறாங்க, புத்தியில்லா கன்னிகை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தீவெட்டிக்கு எரிபதற்கு என்ன தேவை, எண்ணெய் தேவை இல்லையா, எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு கேள்வி, ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, ஆயில் என்ன பார்த்தோம், குறைப்படுறதுனால தான் அவங்க என்ன பண்ணப்படுது, இந்தமாரி விஷயத்துக்குள்ளே போகிறாங்கன்ட்டு. இப்போ நம்மளுக்கு தெளிவான கேள்வி, இந்த எண்ணெய் என்பது நாமோ சரி, எண்ணெய் என்பது எது அடையாளப்படுத்துது, அதை ஃபஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். பரிசுத்த ஆவி. பட் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியை தான் குறிக்கும் என்றால், ஆயில் என்பது ஹோலி ஸ்பிரிட் தான் எடுத்துக்கிட்டோம்னா, பரிசுத்த ஆவியை ஷேர் பண்ண முடியுமா, இல்லை கேட்டால் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்கா? அந்த புத்தியில் கண்ணிகள் வந்து எனக்கு பரிசுத்த கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டால் அந்த 5 பேரில் கொடுக்க முடியுமா, இல்லை கேட்கறது கரெக்டாக இருக்குமா? அப்படின்னா அது பரிசுத்த ஆவி இல்லைன்றத சொல்லப்படுது. எண்ணெய் என்பது நம்ம நினச்சிட்டு வந்தோம் இது வரைக்குமே, அது பரிசுத்த ஆவி குறைப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. அப்போஸ்தலர் பண்ணாங்க, கை வைக்கப்படவும் ஷேர் பண்ணாங்க. இப்போ அந்த விஷயம் இல்லை. அப்போனா தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அப்போனா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1874க்கு அப்புறம் 10 பேருக்குமே காமனாக கொடுக்கப்பட்டுச்சு அழைப்பு, காமனாக பெற்றுக்கொண்டாங்க, காமனாக வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வேறுபாடு எப்போ காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய திருப்பு முன்னே ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கம்மியாயிட்டாங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவார் 9 வசனம் வாசிங்கன்னா நம்ம அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 9 புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். 2 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்ககிட்ட எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள்னு கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குறைப்பட்டதான் கேட்குறாங்க. கேட்டாங்க இல்லையா? இப்போ அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பண்ணுது, போதாமல் இருக்கா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வாங்குறவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க, நான் கொடுத்தா எனக்கு கம்மி ஆகிடும், உங்களுக்கும் கஷ்டம் பத்தாது, ஒருத்தவங்க தான் வச்சா கரெக்டாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு எங்கே விற்கப்படுதோ அங்கே போயிட்டு வாங்கிங்க. அப்படின்னா இவங்க கேட்குறது எண்ணெய் கேட்குறோம், கண்டுபிடிக்க போகிறோம். 2வது விற்கிற இடத்துல போய் என்ன வாங்க போகிறாங்க, யார் விற்றுட்டு இருக்கா, இவங்க என்ன வாங்க போகிறான் பார்க்க போகிறோம். அப்படின்னா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். அப்படின்னா இந்த எண்ணெய் எது அடையாளப்படுத்த அப்படி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், யுவர் ஸ்பிரிட் ஆஃப் கான்சக்ரேஷன், அர்ப்பணிப்பின் ஆவி. அந்த எண்ணெய் என்பது அர்ப்பணிப்பின் ஆவியை அடையாளப்படுத்துது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், புத்தி இல்லாத கன்னிகைகள் அர்ப்பணிப்பினுடைய வைராக்கியத்தில் குறைப்பட்டு, அந்த ஜீல் இருக்கு இல்லையா, குறைப்பட்டு என்ன பண்ணுவாங்களாம், நல்லா இருந்து கொண்டிருக்கிறாங்களா அர்ப்பணம் ஆவின் ஜீவத்தில் வைராக்கியத்தோடும் தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமாகவும் பலி செலுத்தி கொண்டிருப்பாங்க இல்லையா, முன்னோக்கி போவாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேட்பாங்க, நீங்கள் மாத்திரம் ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பின் ஆவின் ஜீவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதான் கேட்குறது. அங்கே சொல்லுங்க பாருங்கள், டைவர்ட் பண்ண சொல்லுவாங்களாம், தளர்த்திக்குங்க, கட்டுப்படுத்திக்கோங்க, ரொம்ப எரிய வேண்டாம்,
ரொம்ப ஆரோக்கியமாக காணப்பட வேண்டாம். இது எந்த மனப்பானத்தீங்களா? அப்போ 2 வகுப்பு உடையுது பாருங்க. ஒரே அழைப்புக்குள்ளே ஒருத்தவங்க யாரை பார்க்குறாங்க? ஒருத்தவங்க புத்தியில் யார்? புது சிருஷ்டிகள். அப்படின்னா புத்தியில் கணக்கு யாராக இருக்கும்? ஏன் சைலண்டாக சொல்கிறீங்க? திரள கூட்டம். ஆனால் யார் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி மனப்பான்மை காணும் பட்சத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னார் சபை, இன்னார் தெரியல கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நடக்கிற மனப்பான்மை கவனிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்றாங்கன்னா, உங்களுடைய ஆவின் அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் அனல் மூட்டி என்ன பண்ணுறீங்க? எரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். என்ன பண்ணுங்க? எங்களோட சமரசமாகுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, எங்களோட ஒத்துப்போங்க, நாங்களும் கூட தான் இருக்கிறோம், ஒரே சத்தியம் தானே, ஒரே தேவன் தானே, இப்படிலாம் பேச்சுவார்த்தை பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்போ கண்டுபிடிக்கணும். அதான் கேட்கறது சொல்கிறாங்க. பரிசுத்தாவி ஷேர் பண்ண கேட்கல அவங்களுக்கு. அவங்களுடைய அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய மாபெரும் தன்மையை குறைப்பது இல்லாமல் அவங்களோட சேர்ந்து இருக்க சொல்கிறாங்க. அவங்கள மாதிரியே உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள், உங்கள் அர்ப்பணிப்பின் ஆவின்னு ஆகட்டும். எண்ணெய் வாங்கத்தை பற்றி பேசப்படாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, எனவே வேண்டுகோள் இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாம் எங்கே தான் இருக்கிறோம்? ஒரே ஹார்வெஸ்ட் ட்ரூத்தில் காணப்படுறோம். அப்புறம் சமரசம் பண்ண சொல்ல, நோ காம்ப்ரமைஸ். அப்போ யார் சொல்கிறாங்கன்னா, புத்தியில் நம்ம கேட்குறாங்க இல்லையா? அப்போ கேட்ட உடனே புத்தியில் என்ன பண்ணுறாங்க? படுத்து சரி ஓகே ஓகே பிரதர், நம்மளாம் ஒரே சத்தியத்தில் இருக்கிறோம், ஒரே தேவன், ஒரே கிறிஸ்து, ஒரே பரிசுத்த வல்லமை பெற்றிருக்கிறோம், என்ன பண்ணலாம்? சரி கேட்குறீங்க, என்னோடய அர்ப்பணிப்பு ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கேன், நீங்கள் வராமல் தான் ஹெல்ப் பண்ண போகிறேன், ஷேர் பண்ணலாமா சொன்னாங்களா? அப்படின்னா இல்லைன்னா சொன்னாங்க அவங்க போயிட்டு. உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? போயிட்டு எங்கே விற்கப்படுதோ அங்கே வாங்கிக்கோங்க. அப்படின்னா என்ன விற்கிறாங்க அவங்க கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்கப்படும் போது, புது சிருஷ்டிகள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. திரள கூட்ட வகுப்பராக காணப்படும் மனப்பான்மை எப்படி வெளிப்படுன்னா, அவங்களுடைய வைராக்கியத்திலும் அவங்களுடைய பலியின் ஜீவியத்திலும் உண்மைத்தன்மையிலும் அவங்க ஏற்றளப்போல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை என்ன பண்ணுவாங்க? ஒத்துப்போவதற்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது வசனம் நமக்கு படிக்கிறோம், ரெவலேஷன் 14:12, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுவலாகிய பரிசுத்தனுடைய பொறுமை இதிலே விளங்கும். அப்படின்னா அந்த சரியான மனப்பான்மை காணப்படும். அடுத்து பார்க்கப்படுமா சொல்கிறாங்க யார்? அடுத்து புத்தியில் பேசுகிறாங்க. புத்தியில் பிரதித்திரமாக அப்படி அல்ல. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அப்படி இல்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? விற்கிடத்தில் போயிட்டு வாங்கி உங்களுக்காக என்ன பண்ணுங்கள்? பெற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறான்னா, ஒருபோதும் தேவனுடைய புது சிருஷ்டி காணப்படக்கூடியவர்கள் சத்தியத்துக்கு மாறாக பேசக்கூடிய எந்த விஷயத்துக்கும் சமரசம் ஆக மாட்டாங்க என்பதை பதிவு பண்ணணும். நோ காம்ப்ரமைஸ். ஒரே அழைப்பு தான், ஒரே சபை கூடுகை தான், எல்லாம் ஓகே தான். ஆனால் சத்தியத்தினுடைய அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில், அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்க என்ன நோக்கி போகிறாங்களோ சத்தியத்துக்கு உட்பட வாழ்க்கை வாழ்வாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க புது சிருஷ்டி. ஒருவேளை இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் எப்படி ஓப்பனாக பேச மாட்டாங்க, அந்த துணிகள் வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி காமிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, அப்படி இல்லை, ஸ்ட்ராங்காக பேசணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? போயிட்டு நாங்கள் எங்கே வாங்கினோமோ ஒரு இடம் இருக்கு இல்லையா, நாங்கள் அங்கே பெற்றுக்கொண்டோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதே இடத்துக்கு போய் என்ன வாங்கிக்கோங்கன்றாங்க. அப்படின்னா எந்த இடத்துல வாங்க முடியும் போயிட்டு? அப்படின்னா இந்த அறுவடை கால சத்தியங்கள் யார் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு? 7ஆம் கால சபைக்கு, லவோதிக்க சபைக்கு எப்போ சத்தியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு? யார் மூலம் கொடுக்கப்பட்டுச்சு? சரி, யார் ஊதுனா? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுனா. அப்படின்னா ஏற்ற கால அறுவடை சத்தியத்துக்குள்ளே காணப்படக்கூடியது தான் யாரும் பார்த்தீங்கன்னா புத்தி உள்ள கன்னிகைகள். அந்த சத்தியங்களை உள்வாங்க மறுக்கக்கூடியவர்கள், நம்பாதவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படின்னா 7ஆம் தூதன் ஆல்ரெடி ஊதிட்டார். எழுத்து வடிவத்தின் மூலமாக அநேக புக்ஸ் வந்துருச்சு. அப்படின்னா வேதாகமத்தையும் வேதாகம மையப்படுத்தி வர அநேக ஆவிக்குரிய புத்தகங்களையும் படித்து வாங்கி கொள்ளுங்கன்ற அனுப்புகிறாங்க. நாங்கள் அங்கேருந்து தான் பெற்றுக்கொண்டோம், அதை படித்து தான் அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் வளர்ச்சி அடைந்தோம்,
அர்ப்பணிப்பின் ஜீவனை என்ன, எப்படி பலி செலுத்தணும், புதுசு எப்படி காணப்படணுன்றத 7ஆம் திருமூலமாக எழுதப்பட்ட வார்த்தை படிச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வைராக்கியம், பலியின் ஜீவியம், உண்மை தன்மை காமிச்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, போயிட்டு அதை போயிட்டு வாங்கிக்கொள்ளுனா அந்த சத்தியங்களை எடுத்து படிக்க சொல்கிறாங்க, ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க. வாங்கி கொள்ளுங்கள், போயிட்டு வேதாகமத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். புரியாத புத்தகம் இருக்கு இல்லையா, அதுக்கான அநேக வால்யூம்ஸ் இருக்குது. அதை படித்து புரிஞ்சு கொள்ளும் போது தான் உங்களுக்கும் எப்படி பலி செலுத்தணும், உங்களுடைய அழைப்பு என்ன, எப்படி நம்ம உறுதிப்படுத்தணும், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எந்த காலம் வாழ்ந்து கொண்டதை புரிஞ்சிக்க முடியும். நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு அது தனிப்பட்ட முறையில் படித்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், வந்தால் வழி சரியாக என்ன சொல்கிறாங்கன்னா புத்தியில் வழி மனப்பான்மை. அப்போ தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இல்லையா. அப்போ என்ன பண்ணால் தனிப்பட்ட முறையில் யார் படிக்கணும், இது அடிப்படையில் பார்க்கப்படும் போது எல்லாருக்குமே நம்ம எந்த காலப்பகுதியை பார்த்துட்ருக்கோன்னா இது நடந்த சம்பவங்கள் அங்கே, ஆனால் இப்போ அந்த டைம் கரெக்டாக பொருந்தி பார்க்கலாம். நம்ம அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம மத்தியில் தான் நடந்து கொண்டிருக்கு செப்பரேஷன். லாஸ்ட்டை ஃபைனல் பண்ணும்போது ரொம்ப டச்சிங்காக இருக்கும், என்ன எந்த ஸ்டேஜ் நிற்கிறோன்ட்டு. சரி ஓகே, அப்படியே வாங்க போனாங்களா, சொன்னாங்கல்ல எனக்கும் உங்களுக்கு போத அப்படின்னா பண்ணுங்கள், நீங்கள் விற்கிறாங்க அங்கே வாங்கிக்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்டு போனாங்களா, போனாங்க. வசனம் வாசிக்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பார்த்தீங்களா, அப்படின்னா சொன்னது என்ன பண்ணாங்க, வாங்க போன போது என்ன ஆச்சுங்க, மணவாளன் வந்து விட்டார். அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா இன்னும் காலம் செல்லாது, டைம் இல்லை. அப்போ இப்போவே எல்லாம் ரெடி பண்ணி ஆயத்தமாக இருந்தாலும் மட்டும்தான் மணவாள் நடுராத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, சத்தம் சொல்லிட்டார், சொன்ன உடனே ஆயத்தமாக எதிர்பார்த்துருக்கணும். இதுக்கப்புறம் டைம் இருக்குது பிரதர், சில ப்ராஃபஸ்லாம் நிறைவேறாமல் இருக்குது, அதெல்லாம் நடக்க சில காலப்பகுதி அவங்களே கணிக்கிறாங்க, இது நடக்காமல் இருக்குது, அது முடியணும், இது முடியணும், அதுக்கப்புறம் தான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் சபை இதெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அதோட முழு விவரத்தை கண்டுபிடிக்காமலே பேசிகிட்ருக்கோம். ஒன்று தனியாக பேசணும், இல்லை யார் சொல்லி கொடுத்துருக்கணும், தனிப்பட்ட முறையில் வேதாகம் நடிப்பில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வரக்கூடிய பதில் தான் இது. இன்னும் டைம் இருக்குதுன்னு எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், லாஸ்ட் மினிட்ல படித்து பூஞ்சிலாம் போனால் யார் வந்துட்டா, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது யார் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, அப்படின்னா எவ்வளோ டைம் கொடுத்தாரு, வாய்ப்பு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்துலான்னு முடிவு எடுத்தோம்னா அவர் என்ன பண்ணிட்டாருங்க, வந்துட்டார். அப்புறம் ஆயத்தமாக இருந்தவர்கள் மாத்திரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரோட கூட அந்த மேரேஜ்க்குள்ளே சரியான ஒரு பத்திரிக்கை வாங்கினாங்களா, இன்விடேஷன் வாங்கினாங்கல்ல, அதை வச்சுருந்து பத்திரப்படுத்தி கரெக்டாக உள்ளே என்ட்ராயிட்டாங்க. எப்போ திறப்பாருன்னு பார்த்துருந்தாங்க, திறந்த உடனே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டாங்க, உள்ளே என்ட்ராயிட்டாங்க. என்ட்ரான உடனே என்ன ஆகப்படுதுன்னா கதவும் அடைக்கப்படுது. அப்படின்னா இங்கே பாருங்கள், மணவாளன் வந்துவிட்டால் சொல்லப்பட்டிருக்குன்னா நமக்கு தெரியும், கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஏசு எப்போ வந்தாங்க, 1874 வந்துட்டாங்க. ஆனால் இங்கே பார்க்கப்படும் போது அவங்க வாங்கின போன போது மணவாளன் வந்து விட்டார். அப்போ யார் ரெடியாக இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. அப்படின்னா கதவு அடைக்கப்பட்டுடுச்சு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கப்படும் போது, இந்த மணவாட்டிகள் புத்தியுள்ள கண்டிகை என்ன பண்ணுறாங்க, ஆயத்தமாக இருந்தாங்கள்ல, அவங்க எங்கே போயிடுவாங்க, சபையாக மாற்றப்பட்டார்கள் என்பதை குறிப்பிடுது. சபை முடிச்சிட்டானா என்ன ஆகணும், அடுத்த ப்ராசஸ்ஸு நியாயமாக கதவை பூட்டி ஆகணும், இதுதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அப்பயே படித்தோம், ஹீ வாஸ் ஹியர், அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்துட்டார் 1874. அப்போ அதை பற்றி இங்கே பேசப்படலை. அப்போ ஒரு மிகப்பெரிய டேக் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. என்னதாங்களா, மணவாட்டி முடிஞ்ச உடனே கதவை பூட்டக்கூடிய மாபெரும் ஒரு பொசிஷனில் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து. இப்போ எண்ட் டைமில் இருக்கிறார். அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கதவை பூட்டுருவார். அவர் 1870 வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதை பற்றி இங்கே பேசப்படாமல் யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளே வந்த உடனே கதவை பூட்டக்கூடிய ஸ்டேஜில் யார் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த 5 பேர் பார்க்கப்படும் போது அழைக்கப்பட்டதுலேருந்து உண்மைத்தன்மை காமிச்சதுனால ரொம்ப துல்லியமான பண்ணாங்க. தான் பெற்றுக்கொண்ட அந்த இன்விடேஷனை பத்திரம் வச்சு கீழ்ப்படைந்து காமிச்சதுனால எங்கே உள்ளே போயிட்டாங்க, மணவாளன் வந்தார் இல்லையா, மணவாட்டியாக தன்னை என்ன பண்ணுங்க, சிங்காரத்தை கொண்டு மணவாளன் கூட சேர்ந்து உள்ளே போயிட்டாங்க. தன்னை சிங்காரத்துக்கு உள்ளாதவர்கள்லாம் பண்ணிட்டாங்க, அந்த மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நமக்கு தெரியும் இவங்க யார் தெரியுங்களா, சபையாக மாறிட்டாங்க. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டவர்கள் தான் அவங்க.
இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை 5 பேர் போயிட்டாங்க, அந்த 5 பேர் போகாமல் வந்து கவு தட்டுறாங்கல்ல, அப்போ அந்த வலி, அந்த வேதனை, அந்த துக்கத்துக்கு மருந்து இருக்கா? எப்பேற்பட்ட வலிக்குதுங்களா இது? எப்பேற்பட்ட அழைப்பை மிஸ் பண்ணிட்டோன்ற கதறல், கூக்குரல் எப்படி இருக்கும்? நம்ம அதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம எப்போ அழைக்கப்பட்டோமோ, எப்போ தேவன் உண்மையாக அர்ப்பணித்தோமோ, அதிலிருந்து எவ்வளோ பலி செலுத்திருப்போம், எவ்வளோ உதவி பண்ணியிருப்போம், தியாகம் செஞ்சுருப்போம், ஊழியம் செஞ்சுருப்போம், எல்லா இடத்துக்கும் போய் நான் சகோதர அன்பை காட்டிருப்போம், எல்லாமே பண்ணிவிட்டு உண்மையாக வாழ்ந்துட்டு ஏதோ சின்ன மிஸ் பண்ணுறதுனால சபையாக ஒன்று அங்கீகரிக்கலே சொல்லுறோம். அந்த வார்த்தை கேட்க நம்ம வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுக்காக நம்ம 8 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டோம், வராமல் இருந்திருக்கலாம்ல. அப்போது இந்த கீழே மிக எழும். ஏன்னா அப்பேற்பட்ட மிகப்பெரிய உன்னதமான அழைப்பை மிஸ் பண்ணதுக்கு வழி சொல்ல முடியாது, பேசலாம். ஏன்னா அவ்வளோ வருஷம் கடந்து வந்தேன், உலகப்பூர்வமாக எந்த ஒரு ஆசையும் அனுபவிக்கவே இல்லை, எல்லாவற்றும் கட்டுப்படுத்தி தியாகம் செஞ்சுருக்கிறோம். எவ்வளோ திட்டு, எவ்வளோ விஷயங்கள் உண்மைக்காக வாழ்ந்துட்டு லாஸ்ட்டாக போகலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கதவு அடைக்கப்பட்டுடுச்சு. கற்பனை பண்ணும் போதே மாறலாம் அடைக்கிற மாதிரி இல்லை. இதுக்காக நாம் அழைக்கப்படலை. அப்போ அந்த 10 கன்னிகை ஊமைகளை மாதிரி சத்தியத்தில் எந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம், கஷ்டத்தின் மத்தியில் சகிப்புத்தன்மை காண்பித்து ஜெயிக்கணும். ஜெயிச்சவங்களுக்கு தான் சபை வாய்ப்பு. ரிஸ்க்கு போராட்டத்தின் மத்தியில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் தான், தெய்வீக பலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு சபையில் அது இது நிறைய பேசியிருந்தோம்னா அவங்க போக மாட்டாங்க என்பது நிச்சயம். சபை குவாலிஃபிகேஷன் இல்லை. வாங்கின போன போது யார் வந்துட்டாங்க? இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க, ஆயத்தமான சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, போனாங்க. திரும்ப என்ன பண்ணுற வந்து அவங்க கதறாங்க. அப்படியே வாசிக்கலாம் 11ஆம் வசனம் முதல். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். 12ஆம் வசனம். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அதுக்கு அப்புறம் வந்து எப்போ இயேசு கிறிஸ்துவோட அந்த புத்தியுள்ள கன்னிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம், கதவு அடைச்சி பார்த்ததுக்கு அப்புறம் சத்தம் கேட்டாங்க, டோர் க்ளோஸ். அப்படி கேட்ட உடனே அவங்க கத்துறாங்க பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். அப்படின்னா எவ்வளோ மனம் கதறல் இருந்திருக்கும். கர்த்தர் சொல்கிறேன், நான் அவங்க என்ன பண்ணல அறியேன். அப்படின்னா நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷன் யாருங்க? கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருந்தீங்க. ஆனால் அதுக்கேற்ற ஒரு விஷயம் வாழ்க்கை வாழாததுனால இப்போ நீ கற்புள்ள கன்னிகை அல்ல. எப்படி மாட்டாங்க? புத்தி இல்லாத கன்னிகள் எல்லாவற்றும் மிஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் மாறிக்கலாம் என்ன வரும்போது அது நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா தெய்வீக அழைப்பு அது. அப்போ அவங்க யார் தெரியுமா? ரிஜெக்டட் கிளாஸ். எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுங்களா அது? எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா அது? எவ்வளோ வெட்கக்கேடு. அம்புட்டு ஊழியங்களை பண்ணிவிட்டு ஒருத்தங்க சபையாக மாறலன்னா எவ்வளோ பெரிய வழிகள் காணப்படும். ரிஜெக்டட் கிளாஸு பேருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதுக்காக நம்ம அழைக்கப்படலை. நம்ம இந்த 1000 years ஆரம்பிக்கப்படும் போது ராஜ்யத்தின் சத்தியங்கள் சபைக்கு தேவன் எடுத்து உள்ளே கொண்டு போயிட்டு வந்தோம். ஆனால் ரீசெண்டாக பார்க்கும் போது நம்ம புரிதல் கிடச்சிது, தேவன் சபையை எந்த அளவுக்கு முடிக்க போகிற கிட்ட இறங்கிட்டு இருக்கான்றத ஆயத்தப்படுத்துகிறோம், புரிஞ்சிக்க முடிஞ்சுது. கடந்த ஒரு 3-4 வாரம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ரொம்ப எண்ட் டைம் இருக்கிறோம். அத்திமரம் துலகத்தை பார்க்குற விஷயம் பார்த்தோம். போன வாரத்தை பார்க்கப்படும் போது என்ன பண்ணோம்? ரொம்ப எண்டில் இருக்கிறோம், கண்டுபிடிச்சோம். இப்பயும் பார்க்கப்பட பாருங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் நமக்கு மிகப்பெரிய கிரேஸ் இது. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்தக்கூடிய காலப்பகுதி. நம்ம அதை முடிச்சே ஆகணும். டைம் இனி இல்லைன்றது தான் நாம் என்ன பண்ணோம் படிக்கும் போது உணர்ந்தோம். ஏன்னா ரிஜெக்டட் கிளாஸை மாறுறதுக்கு நம்முடைய அழைப்பு இல்லை. நம்ம அந்த நோக்கமே தான். ஒவ்வொரு குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கிற காரணம், ஒன்றாகக்கூடிய காரணம் சபையாக மாறுன்றது பிரதான கோல், நோக்கம், திட்டம். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டுனா இந்த கிளாஸை மாறுபடும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும். கதை போட்டாங்க, கதறாங்க. கர்த்தர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாங்க. அதற்கு அவர் மணவாளனுடைய பதில் பாருங்க, உங்களை அறியேன், ஐ டோன்ட் நோ யூ, உங்களை எனக்கு தெரியாதுன்றார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கண்டுபிடிச்ச ஏற்கனவே, நான் உங்களை ஒரு மனவாட்டியாக பார்க்க முடியல, அங்கீகரிக்க முடியல, தேவனுடைய குணாட்சி உங்கள்கிட்ட இல்லை, கிறிஸ்துவ சாயல் தரித்து கொள்ளல, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீங்க. அது என்ன பண்ணுறீங்க? அவமானி போக்கிட்டீங்க. உங்களை என்ன பண்ண முடியாது? இதுக்கப்புறம் ஒரு கற்புள்ள கன்னிகை பார்க்கவே முடியாது. அப்படி போனதுக்கப்புறம் பாட்டு பாடுறது நமக்கு என்ன வேலை? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. நாம் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம அழைக்கப்படலை.
இது அழைப்பே இல்லை. ஆக்சுவலி ஒரே அழைப்பு, பரம அழைப்பு, திருச்சபை, பிதாவாகிய தேவன், கிறிஸ்து, சபை, தான் டிவைன் ஃபேமிலி. இதுதான் நம்முடைய கோலாக தில்லை கொடுத்த ஞாபகம் வச்சுக்கவே கூடாது. அது வேறு யாரோ, நம்முடைய அழைப்பு அதை தான். ஏன்னா அப்போ நமக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து வந்து அந்த டோரை எப்போ க்ளோஸ் பண்ண போகிறான்னு யாருக்கு தெரியாது. 1874 வந்துட்டாங்க தெரியும். டோர் எப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் நமக்கு தெரியாத காலத்தினால ரொம்ப ஆயத்தமாக இருக்க சொல்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம். 13ஆம் வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பாருங்க, மனுஷகுமார் வரும் நாளையாவது நாழிகையாவது நாம தெரியாது, நமக்கு விழிப்பாக இருங்க. அப்படின்னா ஆயத்தமாக இருக்கணும். நான் மரித்தா சபன்ற அந்த மனசாட்சிக்குள்ளே வருவதற்கு தான் இத்தனை வருஷ காலப்பகுதி சத்தியங்கள் கொடுக்கப்படுது, பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. அவன் மட்டும் பெற்றுக்கொண்டு நம்ம இன்னும் வளர்ச்சிக்குள்ளே கடந்து போகவில்லை என்றால் அந்த சத்தம் கேட்பது நம்ம அழைக்கப்படலை. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே நல்லதுன்னு சத்தம் கேட்க மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர நான் உங்களை அறியேன்னு சொல்ல வார்த்தைக்கு நம்ம இல்லை. அப்படி கேட்கும் பட்சத்தில் எப்படி இருக்குதுங்களா, அந்த பாயிண்டில் யோசிக்கும் போது கஷ்டம். அப்போ தேவன் மிகப்பெரிய ஒரு கிரேஸ் நம்மளை ரொம்ப ரொம்ப கெட் ரெடி, பி ரெடி, ஆயத்தமாக இருங்க. இது அலாட் 1000 ஸ்டடி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அலாட். நீங்கள் அந்த மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் அந்த சுச்சுவேஷனில் ஹார்வெஸ்ட் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அறுவடை வந்துட்டார், அறுக்கிறதுக்கு ஒரு காலப்பகுதி. அறுத்தா கோதுமை அப்படின்ற இடத்துல போகணும். அப்போ 2 வசனம் பார்த்தோம். ஆரம்பத்தில் எதிர்கொண்டு போக புறப்பட்டாங்க. எப்படின்னா வில்லி மில்லர் ஊதும்போது நம்பி போனாங்க. மிகப்பெரிய ஏமாற்றம் காணப்பட்டுச்சு. 6ஆம் வசனம் பார்க்கப்படும் போது புறப்படுங்கள். அப்படின்னா எப்போ தான் புறப்படுவோம்? 1874 மனவளம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனவாட்டிக்கு வேலை. அப்போ தான் அழைப்பு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் சத்தம் ஊதப்பட்டுச்சு, கேட்கப்பட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோனை விட்டு வெளில வாங்க. வந்ததுக்கப்புறம் சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம வாங்கி புசித்தோம், பருகணும், நல்லா போனோம், நல்லா விளக்கு எரிஞ்சுது. திடீர்னு பார்க்கப்படும் ஏதோ ஒரு விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் விளக்கு அணைய ஆரம்பிச்சிது. எண்ணெய் பற்றாக்குறை, ஆவின் அர்ப்பணிப்பின் ஜீவன் காணாமல் போனதுனால என்ன பண்ணிட்டோம்? போகிறவங்களையும் இழுக்கிற மாதிரி பேச ஆரம்பித்தோம். இந்த மனப்பான்மை அப்படியே மறுத்து போய் கடைசி எங்கே போயிடுச்சோம்ல, சபையாக மாற்றோடாமல் கொண்டு போயிடுச்சு. இதை பார்க்க என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்ககிட்ட கேள்வி, இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன தோணுது? அந்த ஃபஸ்ட்டு பிக்சருக்கும் லாஸ்ட் பிக்சர் என்ன அர்த்தம்? திறக்கலையா? ஓகே. ஸோ நமக்கு தெரியும் இந்த 7 சபை வரலாறு படிச்சிருப்போம் இல்லையா? உதாரணத்துக்கு கர்த்தர் இயேசு பேசுகிறாங்க 6ஆம் சபையை பார்த்து, இதோ சீக்கிரமாக வருகிறேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. ஆனால் 7ஆம் சபைக்கு என்ன பதிவு பண்ணுறாருன்னா, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அப்போ எதை அடையாளப்படுத்துங்க? 7ஆம் சபைக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டான்றதை உறுதிப்படுத்துது. வந்து யாரை தட்டுறாங்கன்னா, ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஓப்பன் பண்ணுறார். நம்ம திறந்துட்டோம், உள்ளே வந்துட்டார், சேர்ந்து போஷணம் பண்ணுறோம், நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கிற அவங்க 2ஆக பிரிக்கப்படுறாங்க. சத்தியம் ஈக்குவலாக கொடுக்கப்பட்டுச்சு, எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஒரே அழைப்பு தான். ஆனால் புசித்த அவங்களுக்குள்ள வித்தியாசம் காணப்பட்டுச்சு. எதில்? அர்ப்பணிப்பின் ஆவி. அதான் எண்ணெயில் குறையப்பட்ட எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி இல்லை, அர்ப்பணிப்பின் ஆவியில் ரொம்ப வீக்காக போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு தட்டினாரா, உள்ளே வந்துட்டார். இப்போது யார் சரியாக நிரூபித்து காமிச்சாங்களோ அவங்கள கூட்டுன்னு உள்ளே போய் கதை பூட்டுறார். ஆரம்பத்தில் பிகினிங்கில் இப்போ தட்டினார், இப்போ என் டைமில் பூட்டுற ஸ்டேஜில் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து. யார் உள்ளே வரான் பூட்டார்னா சத்தம் கேட்கப்படும். என்ன சத்தம்? டோர் க்ளோஸ். பாருங்கள் எந்த ப்ராசஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? தட்டி முடித்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் முடிச்சாங்க, லாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தட்ட முடியாது, தட்டலாம், திறக்க முடியாது. ஒரு மனுஷனாலும் திறக்க வாய்ப்பு இல்லை. இப்போ எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா இங்கே நிற்கிறோம். அதுதான் மிகப்பெரிய ஆக்ஷன் அவர் எடுக்க போகிறாருங்க. சார்ஜ் சபை நிறைவு பகுதிக்குள்ளே இருக்குது. அது நிறைவேற்ற உள்ளே போக போகிறவங்களுக்கு தான் அந்த இம்மார்டாலிட்டி, அழியாமை என்ற மாபெரும் தெய்வீக சுபாவம் கொடுக்கப்பட போகுது. அவங்க தான் உண்மையான மனவாட்டின்றதை அங்கீகரிக்கப்படுது.
அப்போ நம்ம ஃபைனல் பண்ணுறோம், நாம் வந்திருக்க நோக்கம், நம்ம லட்சியம், நம்முடைய கொள்கை, நம்முடைய கோட்பாடு எல்லாமே சபையாக மாறணுன்றது தான் தேவன் நமக்கு ஒவ்வொரு பாடத்தின் மூலமாக ரொம்ப டீப்பாக நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய பி அலாட், பி ரெடியாக இருக்கணும். எப்போ மறிச்சாலும் சபைன்ற அந்த மனப்பான்மை காணப்படும்னா அவரை மட்டும் சார்ந்திருக்க பட்சத்தில், அவரோட கூட போஷணம் பண்ண பட்சத்தில், அவரை கரத்தை பிடிச்சிட்டோம்னா கட்டாயமாக கதவு நோக்கி உள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் கதவு அடைக்கப்படும், சத்தம் கேட்கணும். ஆனால் இப்போ என்ன நம்ம நியூஸ், குட் நியூஸ், நமக்கு கதவு இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. இதுதான் இப்போ மிகப்பெரிய கிரேஸ். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது பார்த்துடலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஒருத்தர் பார்த்துப்போம் தவிர இயேசு கிறிஸ்துவை பார்க்க மாட்டார், சபையாக அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்படின்னா நமக்கு இப்போ ஓப்பனில் இருக்குது. இந்த ஓப்பன்லேயே நம்ம உள்ளே போயிட்டோம்னா, ஏன்னா வந்துடுற ஒவ்வொரு பிரியமான சகோதரர்கள் எல்லாருமே இதுக்காக ஆசைப்படுறோம்ல. இந்த ஆசை நிறைவேற்றணும்னா அதுக்கேற்ற ஒரு அர்ப்பணிப்பின் ஆவி காணப்படும் பட்சத்தில் தான் ஆசை நிறைவேற்றப்படும். அதுக்காக தியாகம் செய்ய வேண்டியது மாபெரும் அவசியம். இதை பார்க்குறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நடத்துவராக. ஆமென்.